காய்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஐகான்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐகான்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ப்ளே பட்டன் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது ஐகான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஐகான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம கூகுளில் இருக்கிற ஐகான்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் வைக்க முடியாது. நம்ம ஹெச்டிஎம்எல்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அயோனிகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஒரு சிம்பிள் எனக்கு வேணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்எல் கோடு கொடுக்கும். இந்த ஹெச்டிஎம்எல் கோடை வந்து நார்மல் ஹெச்டிஎம்எல் கோடு தான் அது. இதை நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் வந்து இந்த ஐகான் வரும். நான் வந்து அதுக்கு இந்த ஐகான் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு அந்த பிஎன்ஜியோ இல்லை அந்த ஃபைலையோ நான் டவுன்லோட் பண்ணி என்னோடய வெப்சைட்டில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்து இந்த மாதிரி எனக்கு வரும். ஓகேவா? இதில் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸும் இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த அயோனிகான்ஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணலாம். எக்ஸ்போ வெக்டர் ஐகான்ஸ் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இது உள்ள வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுவாங்க. அதாவது வந்து அயோனிகான்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்போ டாக்குமெண்டேஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னும் நிறையா இருக்கும். ஓகேவா? இதில் வந்து அயோனிகான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அயோனிகான்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதே வந்து வேறு சில என்ன சொல்கிறது, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு சொந்தமான உங்களுக்கு சொந்தமான ஒரு ஐகான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பிஎன்ஜி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு இந்த அயோனிகான்ஸ் மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே போதும். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டியிருப்பாங்க. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் எப்படி வந்து ஐகானை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை கூட நீங்கள் ஐகானாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்டம் ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா. அப்படி இல்லைனா அப்படின்னா இந்த மாதிரி ஃபாண்ட் ஆசம் அப்படிங்கிற இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஆசம் அப்படிங்கிறது வந்து அயோனிகான்ஸ் மாதிரி தான். உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் காட்டுறேன். ஐகான்ஸ் அப்படி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது லோட் ஆக டைம் ஆகுது. பட் இது உள்ளே நிறைய ஐகான்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா வருது பாருங்கள். ஸோ ப்ரோ ஐகான்ஸு இல்லைனா நார்மல் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது உள்ளே நிறைய ஐகான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அயோனிகான்ஸ் அப்படின்னு போடுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன போடணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு போடணும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தாலே உங்களுக்கு நிறையா புரியும். ஓகே, இப்போதைக்கு இதை விட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அயோனிகான்ஸில் நமக்கு தேவையான ஒரு ஐகானை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளே பட்டன் நமக்கு வேணும். கரெக்டாக? ஸோ ப்ளே அப்படின்னு நான் போடுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளே ஐகான் இருக்குது. ஸோ ஐகான் இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே. ஓகேவா? நேம் ஈக்குவல் டு ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட்டு இப்போது அந்த ஐகானை நான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இம்போர்ட், இப்போதைக்கு வந்து பிளாங்காக விட்டுருவோம். இது உள்ளே வந்து இம்போர்ட் ஃப்ரம் போட்டு, ஓகேவா? போட்டு எக்ஸ்போ /வெக்டர் ஐகான்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபோல்டரு. இந்த ஃபோல்டரில் வந்து நிறைய ஐகான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி ஃபாண்ட் ஆசம் வேணும் அப்படின்னா ஃபாண்ட் ஆசம், அயோனிகான்ஸ் வேணும் அப்படின்னா அயோனிகான்ஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணாலே காட்டும். இப்போ வந்து ஃபாண்ட் ஆசம் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபெதர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து எந்த ஒரு கீவேர்ட் டைப் பண்ணாலும் அதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து அயோனிகான்ஸ் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். இப்போது நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத முதல்ல காட்டிடுறேன். சிம்பிளாக அயோனிகான்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம இம்போர்ட் பண்ணுற கிளாஸஸை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நேம் ஈக்குவல் டு உங்களுக்கு நீங்கள் என்ன அந்த நேம் பார்த்தீங்களோ, இப்போ நம்ம அந்த ஒரு நேம் பார்த்தோம் இல்லையா, ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நார்மலாக வந்து இப்போ நம்மளோட ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா iOS-க்கும் சப்போர்ட் ஆகும். அதனால் நம்ம நார்மலாக எப்படி போடணும் அப்படின்னா வெறும் ப்ளே அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம ரியாக்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள், அதாவது இதில் நீங்கள் வந்து iOS ஸ்டைல் எப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து
iOS அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு ஐக்கான் வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து ப்ளேவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த நேமுக்கு முன்னாடி iOS மைனஸ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இவ்வளோ தான் ஐகான்ஸ். இதில் வந்து கலர்ஸ் இருக்குது. ஸோ கலர் அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். பட் இப்போ இது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது டவுட்டு தான். பிகாஸ் இதில் வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் பண்ணல. இதுலேயும் வந்து ஸ்டைல்ஸ் இருக்குது, நீங்கள் அதுவும் பண்ணலாம். பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து ஷோ ஆகலை, பிகாஸ் பொசிஷன் வந்து அப்சல்யூட்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். அப்படிங்கிறனால இப்போ வந்து ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று வைக்கிறேன். இது ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இந்த டெக்ஸ்ட் கண்டெய்னரை வந்து கீழே போயிட்டு டிஃபைன் பண்ணுறேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் டெக்ஸ்ட் கண்டெய்னர். இது வந்து ஸ்டைலட் ஒரு வியூவாக இருக்க போகுது. ஓகே, ஒரு வியூவில் 2 விஷயங்கள் இருக்க போகுது. இப்போது இந்த வியூவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கோட் இருக்கு இல்லையா, பொசிஷன் வந்து அப்சல்யூட் ஆக்க போகிறேன். இப்போ இந்த இதில் வந்து நான் எடுத்துடுறேன், டெக்ஸ்ட்லேருந்து நான் எடுத்துடுறேன். டெக்ஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு இதை வந்து நான் பொசிஷன் வந்து அப்சல்யூட் ஆகிறேன். இதோட டாப்பு இதோட இதை வந்து நான் இப்படி இதை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கண்டெய்னர் உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டும் சரி, அதை ஐகானும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த 2 இதுவும் ஒரே இதில் நடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமேஜும் இருக்குது, அந்த ஐகானும் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டும் இருக்குது. அந்த ஐகான் வந்து இப்போ சின்னதாக இருக்குது, நம்ம மேபி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து 15 ஆக்கிக்கிறேன் மேபி. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து போயிட்டு சைஸ் ஈக்குவல் டு, இப்படி தான் நம்ம வந்து சைஸ் போடுவோம். இதில் 18 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா சைஸ் வந்துடும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான சைஸில் வந்துருச்சு. பட் இப்போ இது வந்து ஒன்றுக்கும் சைடில் இருக்கணும். நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கும் சைடில் இருக்கணும். பட் இப்போதைக்கு இது வந்து சைடில் இல்லை. இப்போது நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் வச்சு நம்ம டெக்ஸ்ட் கண்டெய்னரில் வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டு, இதில் வந்து டைரக்ஷன் வந்து நீங்கள் வந்து ரோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த ஒரு வியூ இருக்குது இல்லையா, இந்த வியூவில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து அது வந்து 100 எலமெண்ட்டோட இருக்கலாம். இந்த வியூ உள்ள வந்து இந்த டெக்ஸ்ட் கண்டெய்னர் உள்ள வந்து இப்போ 2 தான் இருக்குது, பட் 100 எலமெண்ட்டோட இருக்கலாம். பட் அதை வந்து ஒன்றுக்கும் கீழே இப்போ கீழே அடிக்கிது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ஐகான்ஸ் மேலே, அது கீழே இந்த டெக்ஸ்ட் வந்துருக்கு. அப்படி பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 சைட் பை சைடு வந்து வச்சிடும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் இப்போ நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, இது டிஃபால்ட்டாக வந்து காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? பட் இப்போ நீங்கள் ரோ அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்களே பாருங்கள் எப்படி அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கும் வந்து சைடில் இருக்குது இப்போது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் போய்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேடிங் லெஃப்ட்டு கொடுத்துப்போம். கொஞ்சம் பேடிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 10 px கொடுத்துக்கலாம். இப்போது இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து இந்த எலமெண்ட் மேலே இருக்கிற மாதிரி, இந்த எலமெண்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறனால நான் இதில் போயிட்டு அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து சென்டர் அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறது, இது வந்து 2 எலமெண்ட்ஸோட இதை சென்டர் ஆக்கிடாது. இப்போ 2 எலமெண்ட் இருக்குல்ல, 2லேயும் வந்து கரெக்டாக ஈக்குவலான ஒரு பொசிஷனில் பண்ணோம். இது வந்து ரோ அப்படிங்கிறனால இப்படி பண்ணுது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 2மே ஈக்குவலான ஒரு பொசிஷனில் பண்ணோம். இதே வந்து காலம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த எலமெண்ட்டை வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கும்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து டேரெக்டாக சென்டருக்கு கொண்டு வந்துடும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோல் இருக்கிறனால சென்டர் அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு ரெண்டு எலமெண்ட்டும் கரெக்டாக சென்டரில் நீட்டாக வந்து அலைன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்கோ அதே மாதிரி ஒரு இது. இப்போ நம்ம இங்கே இருக்கிறத அப்படியே என்ட்ரு பண்ணால் கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் S3 அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, S3 E55.16 AUG
அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதே ஒரு லுக் வரும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஒரு லுக் வந்துருச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த இமேஜ் தான் வந்து டெக்ஸ்ட் இருக்கனால வந்து ஃபீல் வந்து கொஞ்சம் போகுது. பட் நீங்கள் எப்படி ஹாட்ஸ்டாரில் ஒரு நல்ல இமேஜ் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஒரு இமேஜ் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டிசைனை பொறுத்து மட்டும் இல்லை, நீங்கள் ஆப்பில் வைக்கிற இமேஜஸை பொறுத்து தான் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டிசைன் இந்த உள்ளே இருக்கிற இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுறதா லாஸ்ட்டாக பார்த்துப்போம். பிகாஸ் இப்போது நம்ம அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி வந்து நம்ம மெனு பண்ணலாம். மெனு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துலையோ இந்த ப்ரொஃபைலையோ ஏதாச்சும் ஒரு பட்டனை ஏதாவது ஒரு இடத்துல பட்டன் வைப்போம். அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் வந்து சைட்லேருந்து மெனு வரும் இல்லையா? நம்ம மேபி வந்து கீழேருந்து மேலே வர மாதிரி, எப்படி சொல்கிறது, கீழேருந்து இப்படி மேலே வர மாதிரி, இல்லை சைட்லேருந்து வர மாதிரி, அதை நம்மளோட இஷ்டம், நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெனு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட ஆப்புக்கு வந்து ஒரு மெனு மாதிரி பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து நிறைய ஆப்ஸ் பார்த்துருப்போம். இப்போது ஹாட்ஸ்டார் இருக்கட்டும், நிறைய ஆப்ஸு இந்த இடத்துல வந்து லோகோ இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ஐகான் மாதிரி, மெனு ஐகான் மாதிரி இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சைட்லேருந்து மெனு வரும். ஓகேவா? இப்போ அந்த சைட்லேருந்து வர மெனு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நேட்டிவ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நேட்டிவ் பேஸ் இதில் போட்டு நேட்டிவ் பேஸ் அப்படின்னு போட்டுட்டு ட்ராயர் நேவிகேஷன் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது என்ன அப்படின்னா நேட்டிவ் பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா நேட்டிவ் பேஸ் அப்படிங்கிறது வந்து பூட்ஸ்ட்ராப் மாதிரி. எப்படி நம்ம வந்து HTML பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய கோர்சஸ் பார்க்கலாம். பூட்ஸ்ட்ராப் கூட விட்டுடலாம். இப்போ இது என்ன அப்படிங்கிறப்போ நான் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ட் நேட்டிவ் பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஒருத்தவங்க உருவாக்கி வச்ச காம்போனன்ட்ஸ். ஓகேவா? இது வந்து அஃபிஷியல் இது கிடையாது. இது வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி லைப்ரரி அப்படிங்கிறது நான் வந்து நம்ம லீனியர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? இதில் போயிட்டு இதில் வந்து ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒருத்தவங்க உருவாக்குனது. அந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்க உருவாக்குன ஒரு கிளாஸு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மெனு வந்து கிரியேட் பண்ணிடும். பட் இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு எப்படி ரியலாக நீங்களே ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு மெனு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஒரு இது யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மேபி வந்து ஃபுல்லாக வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரியாக்டில் வந்து நேட்டிவ் பேஸ் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் பட்டன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா ஃப்ரம் நேட்டிவ் பேஸ்னு. இப்போ நான் பட்டன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து டிசைன் ஆகிருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம். அவங்க வந்து பட்டன் அப்படின்னு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது ஆல்ரெடி டிசைன் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி இதில் வந்து மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நான் அதை இம்போர்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோகோவும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மெனுவும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இது உள்ளே இருக்குது. பட் இப்படி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸ் பற்றி நீங்கள் கற்றுக்க முடியாது. எப்படி அது வந்து அனிமேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது அனிமேட் ஆகுறது அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சைட்லேருந்து வருது இல்லை, இப்படி வருது இல்லையா? அது வந்து ஒரு அனிமேஷன். அது வந்து நார்மலாக வராது. அது எப்படி வர வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் அனிமேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து அனிமேஷன் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறனால இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து அதை ஓனாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஐகான் வைக்கணும். ஸோ ஐகான்ஸில் நமக்கு வந்து மெனு ஐகான் வேணும். ஸோ நான் போயிட்டு மெனு அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு மெனு ஐகான் இருக்குது. இங்கே இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வைக்கல, நம்ம இது வந்து மெட்கார்டை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு கோடை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஹெட்டரில் லோகோ இங்கே இருக்குது ரைட்டா? லோகோக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அயோனிகான்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நேம் ஈக்குவல் டு மெனு iOS மெனு, ஏன்னா எப்போவுமே iOS அப்படிங்கிறது வரணும். மெனு அப்படின்னு போட்டு சைஸ் வந்து ஒரு 18 அண்ட் வந்து கலர் வந்து ஒயிட் இல்லைன்னா பிளாக் போட்டுப்போம். பிளாக்
அப்படின்னு போட்டு முதல்ல வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இது வச்சுக்கிட்டு நம்ம வந்து பட்டனாக இதை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற இது இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம பட்டனாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஐகான் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஸோ ஸ்டைல் பண்ணலாம். ஸ்டைல் இதில் வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டைல் வந்து பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட்டாக இருக்கணும். அப்சல்யூட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொசிஷன் அப்சல்யூட்டு அண்ட் வந்து ஓகே சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு 25 அந்த மாதிரி பண்ணுவோம். முதல்ல சேவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. பட் இப்போ வந்து நான் இதை கீழே நவுத்தினாலும் இது வந்து பொசிஷன் மாறாது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அது பொசிஷன் அப்சல்யூட் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். மேபி இதோட இது வந்து 30 வச்சுட்டு இப்போதைக்கு நான் வந்து இதை இப்போ டாப் வந்து ஒரு எவ்வளோ பண்ணலாம், ஒரு மேபி இந்த எலமெண்ட்டே பார்க்கலாம். இந்த எலமெண்ட் லோகோட எலமெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோம் பார்ப்போம். மார்ஜின் டாப் வந்து 20 கொடுத்துருக்கோமா லோகோவில். மார்ஜின் டாப் வந்து 20, லெஃப்ட் வந்து 10. ஸோ அதே ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் அந்த இடத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 20 அப்புறம் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் லெஃப்ட் வந்து ஒரு 10 ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மூவ் ஆகலை. பட் வந்து அதுக்கு கீழே அப்படியே வந்திருக்கு. ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து அப்சல்யூட்டில் இருக்கிறனால நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி இதோட இது வந்து ஒரு 15 ஆக்கிட்டு கீழே போயிட்டு இதோட மார்ஜின் லெஃப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லோகோவோட மார்ஜின் லெஃப்ட்டு அதை வந்து ஒரு மேபி வந்து ஒரு 40 வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் கிடையாதுல்ல. ஸோ ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ரைட்டா, இன்னும் கொஞ்சம் வந்து டாப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி சென்டரில் இருக்கணும். அது ஒரு 13 12 அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இல்லைனா கடைசியில் 10 வச்சுப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போது அது அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வேணால் இந்த லோகோ வேணால் லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம். லோகோவில் மேபி ஒரு 50 pxஓ இல்லை ஒரு 45 pxஓ வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த கலர் கூட மாற்றிக்கலாம். வேணும்னா பிளாக் கலர் வச்சுப்போமா, கிரே கலர் வச்சோம் அப்படின்னா எல்லாமே யூனிக்காக இருக்கும். இப்போது கண்டிப்பாக இப்போ அது வந்து ஒரு ஐக்கானாக தான் இருக்க போது, ஒரு பட்டனாக இருக்காது. பட்டனாக மாற்றதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. பிகாஸ் இப்போதைக்கு நம்ம பட்டனாக பண்ணல, ஒரு பேசிக்கான ஒரு ஐக்கானாக பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு மேலே மேபி இப்போ நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல வந்து டச்சபிள் இதை வந்து இது பண்ணி இதை சுற்றி போட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஐக்கானாக மாறிடும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இம்போர்ட் இதில் வந்து இப்போதைக்கு இது வச்சுட்டு ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ் இப்போது அது உள்ளே போய் ஃபில் பண்ணலாம். இப்படி இது ஏன் அப்படின்னா ஆட்டோ ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். டச்சபிள் ஒப்பாசிட்டி பண்ணணும், இது பண்ணக்கூடாது. டச்சபிள் நிறைய விதமான பட்டன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு டச்சபிள் ஒப்பாசிட்டி பண்ணுவோம். மீதி பட்டன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். டச்சபிள் ஒப்பாசிட்டி இது உள்ளே தூக்கி போட்டேன் அப்படின்னா இப்போ அந்த பட்டன் வந்து நமக்கு ஒப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போது நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு பட்டனாக தான் ஒர்க் பண்ணோம். பட் இப்போ நம்ம அந்த பட்டனை வந்து எதுவுமே பண்ண சொல்லலை. இப்போதைக்கு நம்ம அதை ஒன்றுமே பண்ண சொல்லலை அப்படிங்கிறனால ஒன்றுமே இல்லை. நம்ம மேபி வந்து இது காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போது இதில் வந்து ஆன் ப்ரெஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, நார்மலாக ஒரு ஏரோ ஃபங்க்ஷனு. அந்த ஏரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக console.log பண்ணும். வரலையே. ஸோ console.log இந்த லாக் வந்து எங்கே ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. வேணும் ஐகான். ஓகே, இதில் ஒரு ப்ராப்ளம் வருது என்ன அப்படின்னா, ஆமாம் இது நம்ம ஃபினிஷ் பண்ண மாட்டோம். ஓகே,
ஸோ இங்கே டச்சபிள் ஒப்பாசிட்டி ஆன் ப்ரெஸ்ஸில் console.log மெனு ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். இப்போது இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட மெனு இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து ஒன்றும் வராது. பட் ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மோஸ்ட்டாக வந்துருக்கணும். ஏன் வரல? ஸ்டில் நமக்கு வந்து console.log ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட்டில் இருக்கிறனால நம்ம என்ன தான் கிளிக் பண்ணாலும் இந்த பட்டன் வந்து ஆக்சுவலாக கிளிக்கே ஆகலை. அதனால தான் லாக் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா console.log ஆகும், பட் இந்த பட்டன் முதல்ல கிளிக்கே ஆகலை. கிளிக் ஆனிச்சு அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மியாயிட்டு அப்புறம் அதிகம் வரும். இல்லைனா ஒரு பட்டன் கிளிக் பண்ணுற சவுண்டாச்சும் நம்ம கேட்கும். ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற ரீசன் வந்து இது வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட் இருக்கிறனால இது ஆகலை. ஸோ சின்னதாக ஒரு ட்ரிக்கு பண்ணலாம். என்ன அப்படின்னா, இதை கட் பண்ணிவிட்டு இதை தூக்கி இந்த இடத்துல போட்டுடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த லேயர் உள்ளே இது இருக்கிறனால, இந்த ஒரு ஐகான் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பொசிஷனும் கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் பட்டனும் கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இசட் இண்டெக்ஸ் வந்து நான் வந்து 100ல் வைக்கிறேன். ஒய் பிகாஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து இதோட நம்ம இதையும் வந்து நம்ம டிசைன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு ஐகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே போனதை நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இசட் இண்டெக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எப்போவுமே வந்து டாப்பில் இருக்கும். ஸோ டாப்பில் இருந்தால் தான் அந்த பட்டன் வந்து கரெக்டாக கிளிக் ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா கிளிக் ஆகுது பாருங்கள். கிளிக் ஆகுதா? நான் வந்து console.log பார்த்தேன் அப்படின்னா மெனு ஐகான் வருது பாருங்கள். கிளிக் பண்ணேன்னா மெனு ஐகான் ஆகுதா? ஸோ இது வந்து எப்படி இன்னும் மெனு வர வைக்கலாம், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐகான் வந்து நம்ம பண்ணிட்டோம், ஓகேவா? ஐகான் பண்ணிட்டோம் வித் பட்டனோட. ஸோ இது வந்து console.log பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெனுவை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம்.